அக்டோபர்ல சுமார் 888 கோடி ரூபாய் ஊழல். ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்போ சுமார் 1020 கோடி ரூபாய் ஊழல். வரிசையா ஊழல் தான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. முழுக்க முழுக்க வளர்ச்சி தான் குறிக்கோள்னு சொல்ற ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியல். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவோ மோசமானவர்கள்னா, இப்படியான ஊழல் விவகார வெளிச்சத்துக்கு வந்தா உடனே மத்தியில பாஜக பெரிய தலைகளை சந்திச்சு டீலிங் பேசுவாங்க. இப்போ அமைச்சர் நேரு தொடர்பா ஆவணங்கள் வெளியான உடனே எம்பி அருண் நேரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு டீல் பேசிட்டாரு. பத்திரிகைகளுக்கு 1000 காரணம் சொன்னாலும் இதன் பின்னணியில் உள்ள டீலிங் என்ன என்பது நமக்கு தெரிஞ்சதே. இதேதான் டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை சோதனை நடந்த போதும் அரங்கிருச்சு. முன்னாடி சொன்ன 2 ஊழலும் திமுகவோட மூத்த அமைச்சர் KN நேருவோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில தான் நடந்திருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இருக்கிற கட்டட நிர்மாணம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், நபார்டு திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள், தூய்மை பணியாளர்கள், குடியிருப்பு திட்டங்கள், நீர் அல்லது ஏரி வேலைக்கான ஒப்பந்தங்கள், இப்படி எல்லா டெண்டர்களையும் ஒப்பந்தங்களையும் முன்னாடியே யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் 7.5% 10% வரை லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. இந்த ஊழல் 1020 கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம்னு அமலாக்கத்துறை தன்னோட கடிதத்துல சொல்லியிருக்கு. ஏற்கனவே இதே துறையில 2538 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தலா 35 லட்சம்னு மொத்தம் 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறதாகவும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தணும்னு அக்டோபர்லயும் கடிதம் அனுப்பியிருந்தது அமலாக்கத்துறை. ஆனா அப்பவும் முதல்வர் ஸ்டாலினோட இரும்பு கரம் இந்த விஷயத்துல ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்பவும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த முறை நடந்த 1020 கோடி ரூபாய் ஊழலுக்கு ஆதாரமா வாட்ஸ்அப் சாட், லஞ்ச கணக்கீட்டு பட்டியல், ஹவாலா மூலம் பண மோசடின்னு 258 பக்க விவரங்கள் அமலாக்கத்துறை கொடுத்திருக்கு. ஆனாலும் அமைதியா தான் இருக்கு திமுக அரசு. நகராட்சி நிர்வாகத்துறை மட்டுமல்ல, திமுக ஆட்சியில எல்லா துறையும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் கொழுத்து போய் தான் இருக்கு. வளர்ச்சி வளர்ச்சின்னு சும்மா முழக்கம் போட்டுட்டு மக்களை சுரண்டறதையே வேலையா வச்சிருக்காரு மக்கள் விரோத முதல்வர் ஸ்டாலின். ஊழலாட்சியவே இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தா வரும் காலம் இருண்ட காலமா தான் இருக்கும் எல்லோருக்கும். கேடுகெட்ட மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதே தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள்.